ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்னென்ன அப்டேட்ஸ் போயிட்டுருக்குது, சிஎஸ்கே சுற்றி என்னென்ன மாதிரி நடந்துகிட்ருக்குது, ஹார்திக் ட்ரேட் நடக்குமா நடக்காதா, இல்லை வந்து என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக கேப்டன்சியில் ஏதாவது மாற்றம் இருக்க போகுதா 2027 ஐபிஎல் சிஎஸ்கே டீமில் அப்படிங்கிறதையுமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மீண்டுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஆர்வமாக இருக்கும். ஹார்திக்கோட என்ட்ரிக்காக காத்துட்ருக்கோம். எப்போனா அந்த ட்ரேட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது. சஞ்சுக்கு லாஸ்ட் இயர் எப்படி வெயிட் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஹார்திக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் சிஎஸ்கேன்னு சொன்னாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலங்க, இனிமேல் தான் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க சஞ்சுக்கும். பட் ஆனால் சைன்லாம் டீல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போவுமே வந்து ஹார்திக் பாண்டியாவும் சிஎஸ்கேயும் அதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து லேட் ஆகும், டிலே ஆகும் அப்படிங்கிறது இருந்தாலுமே கன்ஃபார்மாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்துகிட்டு இருந்துச்சு. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லியோ லைன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே வந்து உறுதியாக இருந்துச்சு. ஸோ ஹோப் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஹார்திக்கோட ட்ரேட் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல ரிப்போர்ட்ஸும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஹார்திக்கோட ட்ரேட் கண்டிப்பாக நடக்கும், சிஎஸ்கேக்கு வர அவருமே ரெடியாக இருக்கார் அப்படிங்கிறதையுமே குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து அவரை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து அதுதான் பிக்கஸ்ட் ட்ரேட், இதுதான் வந்து பிக்கஸ்ட் ட்ரேடாக அமைய போகுது. ஸோ 2027 ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைய போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுமே வந்து எல்லாருமே சிஎஸ்கே சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ என்னென்ன பஸ் போயிட்டுருக்குது, எப்படிலாம் பேசுகிறாங்க, இது வந்து கூடிய விரைவில் வந்து எப்போ வந்து இது உண்மையாக மாறப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ வந்து இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்னும் ட்ரேடை பற்றி யோசிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டதை வந்து நமக்கு மைண்டில் வர்றதெல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன், முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது எதுவுமே வராதனால தான் இப்படி ஒரு சுத்தல்லே இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறதுமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் எகிற ஆரம்பித்து தான் சொல்லணும். ஹார்திக்கோட ட்ரேட் வந்து நடக்குமா நடக்காதா, என்ன தான் பண்ண போகிறாங்க, அவரை வந்து ரிலீவ் பண்ணுறாங்களா, அவருக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே கொடுக்க ரெடி ஆகிட்டாங்களா, இல்லை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை வந்து இந்த ட்ரேடை வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் ஏன் வந்து இழுத்து அடிச்சிட்டு இருக்காங்க, இப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் வந்து நம்மளை சுற்றி எழும்ப ஆரம்பிக்குது. இதற்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ நேற்று கொடுத்த இந்த ரிப்ளை தான். பட் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ரிப்போர்ட்டர் சொல்கிறது கண்டிப்பாக இந்த ட்ரேட் வந்து நடக்க போகுது, அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, உள்ளே வரதான் போகிறாரு, சிஎஸ்கேக்கு வரதான் போகிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நடக்க தான் போகுது அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பஸ் எல்லாமே வந்து நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கும். ஸோ ஃப்ரான்ச்சைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க. அதுவும் அவங்களுமே அந்த சீக்ரெஸியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ யாரை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. பட் ஆனால் நம்மளோட ஆர்வம் வந்து இந்த சஜஷன்ஸு, இந்த பஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வரது தான். ஸோ அது நடக்க வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஹார்திக்கோட ட்ரேட் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதுக்கு ஈக்குவலான பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டிசைடும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சுத்தலில் விட்டுட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்கள சுற்றி அதுவும் முக்கியமான இந்த பிக் ட்ரேட்ஸை சுற்றி வந்து இப்படி ஒரு பஸ் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், ரிவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து 60% நடக்கும், 40% நடக்காது, இல்லை 50-50 தான் சான்சஸ் அப்படிங்கிற நிலமையில தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ஹோப்பை வந்து ஹையாகவும் வைக்க முடியல, லோவாகவும் வைக்க முடியல. ஸோ ஒரு மாடரேட்டாக இருந்தால் தான் அவர் வர்றாலும் சரி வந்தாலும் சரி நம்மளால் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய சிஎஸ்கேன்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாருமே லைனப் வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 2008 2019 வரை ஒரு லெகசியை வந்து எம்எஸ்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காருங்க. அதே லெகசி வந்து திருப்பி அமையணும் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருக்குது. அப்படி ஒரு லைனப் வந்து கொண்டு வர வரைக்குமே வந்து ஷார்ட் ஃபால் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த கடந்த 3 வருஷமாக வந்து ரொம்பவே அடிபட்டுருக்கோம் அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ அதை மாற்றி சஃபில் பண்ணும்போது தான், யாரையாவது ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான லைனப் கிடைக்கும்போது அந்த ஒரு பழைய லெகசி வந்து வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து சிஎஸ்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஹார்திக் வந்து நார்த்லேருந்து கால் இருந்தாலும் சரி, சவுத்லேருந்து கால் வருது அப்படிலாம் நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். வெஸ்ட்லேருந்து கால் வருது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். ஸோ எங்கேருந்து கால் வந்தாலும் சரி மோஸ்ட்டாக வந்து சிஎஸ்கேக்கு அவர் வரதான் ரெடியாக இருக்காருங்கிறது அவரோட விருப்பமாக சொல்லப்படுது. ஸோ அதை தாண்டி வந்து எப்படி ட்ரேட் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ முன்னமே சொன்ன மாதிரி நம்மளோட எய்ம் வந்து அந்த லைனப்பை கரெக்டாக கொண்டு வந்து அந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ வந்து ஓப்பனிங்கில் வந்து சொதப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆக
ஆரம்பிச்சிருக்கோம். மிடில் ஆர்டர்ஸ் எல்லாம் சொதப்பனமாக இருந்துச்சு, ஃபினிஷிங்குமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு லைனப்பில் வந்திருக்காங்க. ஓப்பனிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறான ஒரு ஓப்பனிங் தான் கிடச்சிருக்கு. என்னென்னா ருத்ராஜ், சஞ்சு, அப்புறம் ஆயுஷ் மாத்ரே. மிடில் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிவால் பிராவிஸ், கார்த்திக் சர்மா, ஜெமி ஓவர்டன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைனப் வருது. இதில் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து உள்ளே வரும்போது இன்னுமே ஆடட் வேல்யூவாக இருக்கும். சிவம் துபே இருந்தார், அவருக்கு பதிலாக வர்றதுக்கு ஆடட் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாரை இன்னொருத்தரை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து ஹெவியான டாக் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த ரிவால்வுமே வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி தான் வந்து இந்த ட்ரேட் நடக்க போகுதுங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. ஸோ இதை வந்து பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா ட்ரேடை பற்றியே பேசலை அப்படிங்கிறது மும்பை வந்து ஹோல்டப்பில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனுக்காக தான் சொல்கிறாங்க. ஒரு கம்ப்ளீட் டீல் அமையிற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு டாக் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இந்த பஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ சிஎஸ்கே வந்து ஸ்டபனாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா எங்கேருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு நமக்கு தெரியும். ஏன்னா சிஇஓ அவர்கள் வந்து ஹார்திக் வந்து மீட் பண்ணும்போதே அது வந்து பிகின் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது வந்து எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக்கோட என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே கேப்டன்சி மாறுமா? ருத்ராஜ் கேக்வாடுக்கு பதிலாக ஹார்திக் பாண்டியா கேப்டன்ஸாக வருவாரா? இப்படிங்கிற கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. ஸோ என்ன தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ்க்கு வந்து இன்னுமே ஒரு 2 இயர்ஸ்வே சான்ஸ் கொடுக்கலாம். அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் வந்து இப்போ போகிற நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் அவர்கள் வந்து வேர்ல்டு கப்புக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளேயை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குங்கும்போது ஐபிஎல்லில் இந்த ப்ரெஷரை தாங்கிறதுக்காக கேப்டன்சி வந்து எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பப்படுது. ஸோ அது வந்து நடக்குமா அப்படிங்கிறதுமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ கேப்டன்சி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹார்திக் வந்து விட்டு கொடுத்துட்டு நார்மல் பிளேயராக வந்து விளையாடுவாரா சிஎஸ்கேல அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து கொஸ்டின்ஸ் எழுப்பப்படுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு போகும்போதே அவ்வளோ அக்கப்போர் பண்ணார். எனக்கு ஏன்னா பழைய டீம்லேருந்து வெளியே போய் குஜராத்துக்கு போயிட்டு கப் அடித்து திருப்பியுமே பழைய டீமுக்கு வந்தார். அப்போ வந்து கேப்டன்சி வேணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தார். ஸோ அதற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபேஸ் பண்ணார். அவர் எம்ஐ ஃபேன்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து கிரவுண்ட்லேயே வந்து அவங்கள வந்து பூ பண்ணார். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணதுனால இப்போ வந்து இந்த கேப்டன்சியை எடுப்பாரா, எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாரா அப்படிங்கிறதுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் ரெடியாக இருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. கேப்டன்சி வந்து ருத்ராஜே பார்க்கட்டும் அப்படின்னு விடுவார்னு தான் தோணுது. லேட்டர் வேணால் ஒரு 2 சீசன் போனதுக்கப்புறம் வேணால் கேப்டன்சி வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ருத்ராஜை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை அந்த டைம்லேயே 2 வருஷம் சீசன்லேயுமே வந்து சரியாக போகலை அப்படின்னா மேபி வந்து கேப்டன்சியை சேஞ்ச் பண்ண மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க, திங்க் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கேப்டன்சி இஷ்யூ பண்ணுவாரா, இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் அவர்கள் வந்து இப்போ வந்து கேப்டன்சி பண்ணுறாரு துலீப் ட்ரோஃபிக்கு. ஸோ அதனால் வந்து அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக ஐபிஎல்லில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அது வந்து பயங்கரமாகவே செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தருணம். ஸோ ஒன் மோர் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். ஸோ ஹார்திக் வந்து பிளேயராக விளையாடுறது தான் சூஸ் பண்ணுவார். ஏன்னா எம்ஏயில் வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு, அதோட ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து அதை வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார். ஸோ அவர் வந்து ஃப்ரீயாக விளாடணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்மே சூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி லைனப்பில் அவர் வந்து கேப்டன்சி எடுக்காமல் வர்றாரு அப்படின்னா எல்லா அப்போனன்ட்ஸுமே சதருவாங்கங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம இந்தியன் டீம்லேயே வந்து ஹார்திக் பாண்டியாவை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவர் கேப்டன்சி எடுக்கிறது இல்லை. அதனால வந்து அவர் சம்பவம் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி இருக்குது, ஆல்ரவுண்டர் அதுவும் எப்படி அதிரடியாக விளையாடுறாரு அப்படிங்கிறதுமே நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஸோ அதை வந்து பார்க்கும்போது சிஎஸ்கேக்குமே அதே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. லைனப்புமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது தான். பட் எம்ஐ வந்து கொடுத்துருக்க இந்த அப்டேட் தான் வந்து ஒரே தலை சுற்றலாக இருக்குது. ஸோ அதனால் கேப்டன்சி ட்விஸ்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் 90% நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் ருத்ராஜ் அவர்களே வந்து நான் வேர்ல்டு கப்பில் விளையாடுறதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் வந்து மாறுறேன், விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னா அப்போ அந்த சேஞ்சஸை பற்றி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாசிபிலிட்டிஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து தோன்றது எல்லாமே ஹார்திக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண தான் போகிறாரு. ஸோ சிஎஸ்கேக்கு அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா அந்த 60% நடந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் கான்சன்ட்ரேஷன் தான். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி தரிசனம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ அப் ஆகுது. ஸோ அதனால் வந்து அது ரிலேட்டட் பண்ணிலாம் பேசுகிறாங்க. ஸோ ஓகே ஃபைன், கூடிய விரைவில் வந்து ட்ரேட் வந்து டாக் வந்து இருக்கும், அமையும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ எப்போ அமையுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றியும் கிரிக்கெட் பற்றியும் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.